எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பு உள்ளத்தில் வரும்போது பாருங்கள், பாவத்தை விட்டு வெளியே வான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே வந்துடுவாங்க. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்கள். இதில் விசேஷம் என்னென்னா, இயேசு சொல்கிறாரு, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. வீட்டுக்கு மாத்திரமல்ல, அந்த மனுஷன் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். பாவத்தை மறைத்து வைத்து கொண்டு ஐயோ எனக்கு விடுதலை வேணும்னா நிச்சயமாக முடியாது. நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் தான் கடந்து போவோமே தவிர ஒரு விடுவி வராது. சகேயு தன்னுடைய குறையை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பினதை வேதத்திலே வாசிக்கிறோம். எவ்வளோ பெரிய சந்தோஷம்! சகேயு ஒரு மனுஷனை கர்த்தர் சந்தித்த வேளையிலே அந்த பட்டணமே மகிழும்படிக்கு கர்த்தருடைய கிரியை அங்கு வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையான ரட்சிப்பு உள்ளத்தில் வந்ததா? உண்மையான ரட்சிப்பு உள்ளத்தில் பெற்றிருக்கிறீங்களா? நீங்களும் மீட்படைய முடியும், உங்கள் குடும்பமும் மீட்படைய முடியும், உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களும் சந்தோஷப்பட அந்த ரட்சிப்பு அப்படி கிரியை செய்யும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.